இன்னைக்கு சகஜமாக கெட்ட வார்த்தைகளும் பல இடத்துல கேட்ட வார்த்தைகளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய நாவை சைத்தான் கண்ட்ரோல்ல எடுத்துட்டான். அவர்கள் உணர்வதில்லை, இவர்கள் கிட்ட போனா எனக்கு சம்பாதியம் கிடைக்கும். சைத்தான் கூட இவரை பேச வைத்து அந்த நன்மைகளை அவன் எடுத்து செல்கிறான். அவனுக்கு நன்மை தேவையில்லை, அந்த நன்மைகளை ஒழித்து விடுகிறான். இப்ப பார்வையில உச்சாரம், வார்த்தையில உச்சாரம். அதே போல மனம் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? உச்சாரம் நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க தெரியுமா? மனோ இச்சையின்படி நடப்பது. ஒருவருடைய மனம் இச்சை அடைந்து விடுகிறது, இறுதியாக மறையுறுப்பானது அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்யாக. ஒன்னா தப்பு இல்லைன்னா தப்பு செய்ய தப்பிச்சுக்கிறாங்க. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், அவருடைய சத்திய பாதையில் சென்ற சத்திய சகாபாக்கள், சகாபிகள், தாபிகள், தபாத்தார் மற்றும் இந்த ஏகத்துவத்தை தன் உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவது என்று பிரார்த்தித்துக் கொண்டவராக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். நாட்களும் சென்று கொண்டிருக்கிறது, நம்முடைய பயணங்களும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த பயணம் பயனுள்ள பயணமாக இருக்கிறதா அல்லது ஏதோ பயணம்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை போல வெறுமனே சென்று கொண்டிருக்கிறதா என்பதை தினமும் படைத்த இறைவன் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறான், கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறான், கணக்காளர்களை வைத்து கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறான். அத்தகைய கணக்குகள் நிச்சயமாக ஒவ்வொருவரிடமும் கையில் கொடுக்கப்படும். அந்த கணக்கை வாங்கும்போது மகிழ்ச்சியுடன் சில பேர் வாங்குவார்கள், சிலருடைய முகம் கருத்து விடும், இப்படி ஒரு கணக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டதே என்று. அத்தகைய வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் இந்த நேரங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். என்றும் நாம் இருப்பது போலவே இருந்து நாளை மறுமையிலே படைத்த இறைவன் கோபத்திற்கு சென்றவனாய் இருந்து விடாமல், நிச்சயமாக என்னிடம் ஒரு சில மாற்றங்கள் வந்தது, அதை நான் பெரிய மாற்றங்களுக்கு கொண்டு செல்வேன் என்கின்ற எண்ணத்துடன் ஒருவர் இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தியும் அந்த மாதிரி தான். ஒவ்வொரு உள்ளத்திலையும் நல்லா இருக்கிற உள்ளத்தை ஊசலாட்டம் செய்யக்கூடிய ஒருவன் இருக்கிறான் தெரியுங்களா? நல்லா தான் இருப்பாரு, திடீர்னு என்று ஒரு ஊசலாட்டம். உடனே சொல்லுவாங்க ஷைத்தானின் ஊசலாட்டம்னு. அவனை பற்றி தெரிந்து கொள்ளும். அவனை திருமறை குர்ஆனிலே ஷைத்தானை அல்லாஹ் கூறும் பொழுது வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா, ஷைத்தானோ தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்றாங்க. ஷைத்தான் யாரு? படைத்த இறைவனுக்கு நன்றி கெட்டவன். படைத்த இறைவன் நல்லதை சொல்றாங்க, படைத்த இறைவன் கட்டளை கொடுக்கிறாங்க. படைத்த இறைவன் அவருக்கு அந்த கட்டளை கொடுத்தும் கூட படைத்தவன் நம் இறைவன் தான், கட்டுப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் படைத்தனுடனே பெருமை பேசியவன், தன்னுடைய தரஜா உயர்ந்தது என்று சொன்னான். படைத்தவனுக்கு தெரியாதா? இப்படி உள்ளத்தாலே மக்களிடையே ஒரு வேற்றுமை உடையவனாக இருந்தவன் அந்த எண்ணம் யாரு? இன்னைக்கு ஒருத்தரை பார்ப்போம், மக்களிடையே ஒரு மனசு வேற்றுமையா இருந்தா என்னப்பா பெருமையா நடந்துக்கிறாரு, கர்வமா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படிப்பட்டவர்களையும் கூட திருமறை குர்ஆன்ல என்னன்னு சொல்றாங்க? மனித ஷைத்தான்கள் என்றுதான் சொல்லுவாங்க. படைத்தறிவன் அறிமுகப்படுத்தும் போது மனித ஷைத்தான்கள், இவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள், அப்படி நடந்து கொண்டார்கள் என்று உதாரணத்தையும் அல்லாஹ் சொல்லுவான். இப்போ இந்த மாதிரி ஷைத்தானுடைய தீண்டல்ங்கிறது ஏதோ நாம இப்போதான் நடந்து கொண்டிருக்கான்னு கிடையாது. பெரும்பாலும் சொல்லுவாங்க ஓதாதவங்களுக்கு ஒரே ஒரு ஷைத்தான், ஓத போனா 9 ஷைத்தான் வந்துடுவான் அப்படின்னு. படிக்கிறதுக்கு உட்காரும் போதுதான் என்ன நினைக்கும்? பல சிந்தனைகள் வரும். குர்ஆனுக்கு உட்கார்ந்தாதான் பல சிந்தனைகள் வரும். நல்ல அமல்களை செய்யக்கூடிய ரமலான் மாசத்துல தான் பல சிந்தனைகள் வரும். வழிகெடுக்கக்கூடியவன் ஷைத்தான் என்ன பண்ணுவான்? பல எண்ணங்களை உள்ளத்திலே போடுவான். கண்ணுக்கு நேரம் நம்ம பார்க்கலையா? நல்லா தானே போயிட்டு இருந்தோம், நம்ம உள்ளத்துல அது வரலையா? ரமலான் மாசமா இருக்கு, நன்மைகளை செய்யணும். ரமலானுக்கு முன்னாடி அந்த எண்ணம் இருந்துச்சு. ரமலானை அடைந்த பிறகு, களத்தை கண்ட பிறகு அதில் வெறுண்டோடக்கூடியவர்களா எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம்? களத்துக்கு வந்தாச்சு,
களத்துக்கு வந்தப்பறம் களத்துல பணி இல்லை, களப்பணி கிடையாது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இப்படி யாரும் நமக்கு கற்றுக் கொடுத்தான்? படைத்த இறைவனுக்கு மாறு செய்தான் பாத்தீங்களா ஷைத்தான். நன்றி கெட்டவனாக இருந்தான் பாத்தீங்களா ஷைத்தான். அவன் நம்மளுக்குள்ள வந்து கற்றுக் கொடுப்பது, அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டோம். பார்த்தா தெரிஞ்சிடும். நம்மளோட உள்ள கவனிச்சா போதும் நம்ம எப்படி மாறிட்டோம் அப்படிங்கிறத நம்மளால பார்த்துக்க முடியும். அப்போ ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட விஷயத்துல வரும், ஆதமுடைய மக்களில் புதிதாக பிறக்கும் குழந்தை எதுவாயினும் அது பிறக்கும் போதே ஷைத்தானால் தீண்டப்படுகிறது. அதனால் தான் அது குரல் எழுப்பியதாக பிறக்கிறது. எப்படி குழந்தைகள் அழுதுகிட்டே பிறக்குது, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தானுடைய தீண்டல்ங்கிறாங்க. இது ரெண்டு பேத்துக்கு மட்டும் வரல. ஒண்ணு மரியம் என்கின்றவங்களும் அந்த மரியம் அம்மையாருக்கும் வரல, அவங்களோட புதல்வனான யாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வரல. அப்போ இவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லா குழந்தையும் அழுது இருக்கு, ஷைத்தானுடைய தீண்டில் இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டிய, ஷைத்தான் உங்களை வழிகெடுக்கணும், குழந்தையா பிறக்கும் போதே உங்களை வழிகெடுக்க ஆரம்பித்து விட்டான், உங்களை தீண்ட ஆரம்பித்து விட்டான். இது நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவனுடைய டார்கெட் என்ன, அவனுடைய எண்ணம் என்ன? நம்மை வழிகெடுத்து கொண்டு போக வேண்டும். எப்படி வழிகெடுத்தணும்? நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, ஷைத்தானோட உசாரத்தை எப்படி இருக்குன்னா அறிவாளி மாதிரியே கொண்டு போயிடுவான். படிக்கணும் ஒரு எண்ணம் இருக்கு, சரி ஒரு அரை மணி நேரம் குரானை படிப்போம், இல்ல இந்த நேரத்தை சேர்த்து படி, அப்போதான் நீ மார்க் எடுப்ப. ரமலான் மாசம் ஒரு குரானோட தொடர்பு வைத்துக்கோங்க, இல்ல இன்னும் நீ சேர்த்து படிச்சாதான் மார்க் எடுப்பேன். இப்ப இது சேர்த்து படிக்கும்போது எல்லாரும் மன உளைச்சலுக்கு ஆவாங்க. குரானை படித்தால் அல்லாஹ் என்ன சொல்றான்? அமைதி வரும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் உங்கள் உள்ளங்கள் அமைதி வருகின்றன. அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்காமல் செய்துவிட்டால் நீங்க எக்ஸாம்ல எவ்வளவு படிச்சுட்டு போனாலும் பதட்டத்தில் என்ன பண்ணிடுவீங்க? படிக்க முடியாது, எழுத முடியாது. பல பேர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அரை மணி நேரம் சேர்த்து படிச்சா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஒரு மணி நேரம் சேர்த்து படிச்சா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அப்படியா? படைத்த இறைவன் ஒரு விஷயத்தை சொல்றான், உள்ளம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அங்க போய் உன்னால் எழுத முடியும். உன் உள்ளம் அமைதியாக இருந்தாலும் நீ என்ன பண்ண முடியும்? படிக்கிறோம் மனசுல நிற்கும். உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் உன் வேலையை நீ சரியாக செய்ய முடியும். அப்ப அதுக்கு என்ன செய்வான்? ஷைத்தானுக்கு என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் சரியா இருந்துடக்கூடாது. அப்போ அந்த உள்ளத்தின் அமைதியை கெடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் விபச்சாரத்துடைய கணக்கு எழுதப்படுகிறது. எப்படி தெரியுமா? கண்களால் செய்யக்கூடிய விபச்சாரம், கண்களால் பார்க்கக்கூடிய தவறான விஷயம். நாவினால் செய்யக்கூடிய விபச்சாரம், அவர்கள் நாவினால் பேசக்கூடிய தவறான விஷயம். அழகுபடுத்தி காட்டிடுவான் ஷைத்தான். பார்க்கக்கூடிய தவறுகளை அழகுபடுத்தி காட்டும். அவர் அதுக்கு அடிமையாயிட்டார் சொன்ன கண்களால் தவறை செய்வார். விபச்சாரம் செய்து விட்டார் கண்களால். நாவுகளால் எப்படி அடிமைப்படுத்துவான்? நம்ம தாண்டா, நம்ம வார்த்தை தாண்டா என்கின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. இன்னைக்கு சகஜமாக கெட்ட வார்த்தைகளும் பல இடத்துல கேட்ட வார்த்தைகளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய நாவை ஷைத்தான் கண்ட்ரோல்ல எடுத்துட்டான். அவர்கள் உணர்வதில்லை. இவர்கள் கிட்ட போனா எனக்கு சம்பாதியம் கிடைக்குங்கிற மாதிரி ஷைத்தான் இவரை பேச வைத்து அந்த நன்மைகளை அவன் அடித்து செல்கிறான். அவனுக்கு நன்மை தேவையில்லை, அந்த நன்மைகளை ஒழித்து விடுகிறான். இப்ப பார்வையில விபச்சாரம், வார்த்தையில விபச்சாரம். அதே போல மனம் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? விபச்சாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா? மனோ இச்சையின்படி நடப்பது. ஒருவருடைய மனம் இச்சை அடைந்து விடுகிறது, இறுதியாக மறையுறுப்பானது அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்யாக. ஒன்னா தப்பு இல்லைன்னா தப்பு செய்ய தப்பிச்சுக்கிறாங்க. நல்லா சிந்தித்து பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு வழியை உங்க கண்களால் உங்களை வழிகெடுப்பான், நாவுகளால் உங்களை வழிகெடுப்பான், உங்களை எப்படியும் பேசி வழிகெடுத்துருவான். உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு ரத்த நாளங்களை ஓடிக்கொண்டே இருப்பான். என்ன செய்வான்? உங்களை வழிகெடுத்து விடுவான். எப்படி வழிகெடுத்து போனவங்களை பார்க்கிறோமா இல்லையா? பார்த்து பார்த்து செஞ்சாலும் என்னதான் உள்ளம் எங்கிருந்தாலும் தடுமாற்றம் வருதா இல்லையா? இது நம்மிடம் வரக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும். இன்னும் நல்லா சிந்தித்து பாருங்க. ஷைத்தான் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? உங்களை அறிவாளியாவே சிந்திக்க வைப்பான். நமக்கு இவ்வளவு தூரம் அறிவு இல்லாத செய்தே அப்படிங்கிறதும் சிந்திக்க வைப்பான். எப்படி? நபிகள் சொல்றாங்க, வேற எந்த அதிசயமே கிடையாது. ஒரு மனிதர் அவருடைய உள்ளத்தில் ஷைத்தான் என்ன பண்ணுவான்? இதை படைத்தது யார்?
இப்படி போனை வச்சுக்கோ. போனை படைத்தது யார்? சேரை படைத்தது யார்? இந்த வீட்டை படைத்தது யார்? இதெல்லாம் உருவாக்குனது யார்? எல்லாம் படைத்தது கேட்டே வருவான். இவர் நல்லா சிந்திக்கிறாரே, படைத்ததை பற்றி சிந்திக்கிறாரே அப்படின்னு இருக்கும்போது கடைசியா போடுவான் பாருங்க, அல்லாஹ்வை படைத்தது யார்? சிந்திச்சு பார்த்தியா? அல்லாஹ்வை எப்படி ஒருத்தர் படைச்சிருக்க முடியும்? எப்படி ஒரு தனியாக ஒரு உருவாக்க முடியும்? இப்படி என்ற விதியை நீ என்ன செயலை என்ன பண்ணுவான்? உள்ளத்துல போட்டுருவான். இவர் என்ன பண்ணுவாரு? நான் இதுவரைக்கும் கடவுளை நம்பிக்கொண்டு இருந்தேன், இப்ப எனக்கே டவுட்டா இருக்கு, இறைவனை படைத்தது யாரா இருக்கும்? அப்ப எப்படி இறைவன் உருவானா? இப்படி என்று ஒரு நிலைமையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணும்? அல்லாஹ்விடம் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க, படைத்த இறைவனை படைத்தது யார் என்கின்ற ஒரு செயல்பாடு உங்க உள்ளத்துக்குள்ள வந்துருச்சுன்னா முதல்ல நீங்க தேட வேண்டியது யாரிடம் பாதுகாப்பு? அல்லாஹ்விடம். அல்லாஹ்வே இப்படி சைத்தான் என்னை வந்து ஊசலாட்டத்தை கொடுத்து விட்டானே. தொழுகையில கவனிச்சிருக்கோம் இல்லையா? தொழுகையிலே தொழுகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தொழுதப்புறம் சைத்தான் வருவான். இதை பற்றி சிந்தித்துக்கொள், இதை பற்றி சிந்தித்துக்கொள். அந்த முக்கியமான நேரம், பயானுடைய நேரம், தொழுகையோட நேரம், இந்த நேரம் எல்லாம் நல்லா கவனித்து பாருங்க. நமக்குள்ளேயே என்ன வரும்? இதை பற்றி சிந்தித்து பார், அதை பற்றி சிந்தித்து பார். ஏன் பாய் கரெக்டு தானே பாய் அப்படின்னு கேட்டா அந்த நேரத்தில் பதில் மொழி வந்துடும். இதை பற்றி பயான்லயும் தொழுகையில தான் வரும். ஏன்னா அதுதான் அல்லாஹ்வுக்கு நாம் சரியா செய்யக்கூடிய இடம் தொழுகை. இங்க மார்க்க செய்தியே உங்க காதுல விழுந்துருச்சுன்னு நீங்க அதை பின்பற்றி விடுவீர்கள். அந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ இதை செய்தது யார், அதை செய்த தொழுதுட்டே வரும்பொழுது அது யாரு? கின்சப் சொல்லக்கூடிய ஒரு சைத்தான். பேர் என்ன? கின்சப். அந்த சைத்தானுடைய வேலை என்ன? உங்களை வந்து எந்த வேலையை செய்ய விட மாட்டான், தொழுகையே தொழ விட மாட்டான், சிந்திக்க வச்சுக்கிட்டே இருப்பான். அவனோட வேலையை கரெக்டாக தான் செய்வான். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்க என்ன செய்யணும்? இடது பக்கமாக 3 முறை துப்பி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிவிட வேண்டும். அப்போ நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, மிலிட்டரி போர்ஸை கூட்டுருவோமா, இல்ல வேற ஏதாவது பெரிய சக்திகளை கூட்டிட்டு வந்து பக்கத்துல பாடியார் நிக்க வைக்க முடியுமா? தொழுகையில நிக்க வைக்குமா? மனசுக்குள்ள நினைக்கிறதை தடுக்கிறதுக்கு யாராச்சும் வைக்க முடியுமா? முடியாது. சைத்தான ஊசலாட்டத்தை கொடுத்துதான் ஆவான். இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்க யாரா மாதிரி இருக்கணும்? அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கணும். இந்த இடத்தில் தான் நாம் நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்? உதவி எங்க போய் கேட்பாங்க? போதை பொருளிடம் உதவி, இல்லைனா வேற ஏதாவது தனக்கு ஏதாவது அன்பு கிடைக்குமா, இல்லைன்னா ஏதாவது வழிகேடான பாதை என்கின்ற ஏதாவது ஒன்று இருக்கா என்று சிந்தித்தும் கூட பார்க்காமல் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எல்லா தவறான வழிகளும் சூஸ் பண்ணுவாங்க. நல்லது தெரியாது, நல்லது தெரியாது, மதுவின் பக்கம் போயிடுவாங்க, மதுவா இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்க? போதையின் பக்கம் போயிடும், புகையா இருக்கும். என்னப்பா பண்றீங்க? புகையை விட்டு மனசை ஆத்திக்கிட்டு இருக்கேங்க வாங்க. புகையை விட்டா மனசை ஆத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்தின்னு சொல்லி ஆத்திட்டு இருக்கேங்க வாங்க. இப்படி ஒருத்தருங்க சைத்தான் அது கொண்டு வர பாருங்க. உன் மனசுல அமைதி இல்லை, அல்லாஹ்வை நினைவு கொண்டா அது அமைதி கிடைக்க போகுது தெரியாது, மனசுல பதியாது. புகை விட்டு ஆத்து, மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு, இருந்தாலும் பரவாயில்ல அதை குடித்து பாரு. எப்படி சொல்லுவான் சைத்தான்? இப்படி எல்லாம் மனசுக்குள்ள வருவான், வந்து உங்களோட என்ன பேசுவான்? நல்ல அமைதியா நல்ல நண்பர் மாதிரி பேசுவான். நீங்க அங்க விழுந்துடக்கூடாது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் ஒரு நேர்கோட்டை போட்டார். இந்த நேர்கோட்டை போட்டு இதுதான் அல்லாஹ்வின் நேர்வழின்னு சொல்லிட்டாங்க. அது பக்கத்திலேயே சின்ன 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 கோடெல்லாம் போட்டு வலது பக்கம் இடது பக்கம், இப்போ நம்ம சப்புல நிற்கிறோம்ல அந்த மாதிரி வலது பக்கம் இடது பக்கங்கிற அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் 2-3 கோடெல்லாம் போட்டுட்டு சில கோடுகளை போட்டாங்க. அது நேர்வழி. இந்த 2 பக்கம் சின்ன சின்னதாக வலது பக்கம் இடது பக்கம் இதை பார்த்து கொண்டு இங்கே இருந்துதான் உங்களை சைத்தான் அழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் எங்க விழுவாங்கன்னு சொல்லிடாம பாருங்க. திருமறை குர்ஆனுக்கு வார்த்தையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுவே எனது நேரான வழியாகும், எனவே இதனை பின்பற்றுங்கள். இந்த வழியை பின்பற்றாது இவர் வேறு வழிகளை பின்பற்றாதீர்கள், அது அவனது வழியை விட்டும் உங்களை பிரித்து விடும். இதுதான் என் நேர்வழி, அல்லாஹ்வோட வழி. இந்த வழியை பின்பற்றுங்க, அதை தவிர வேறு வழியை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களை வழிகெடுத்து விடுவான்.
என்ன பாதிக்கு? அமைதி வேணுமா அல்லாஹ்வின் பாதைக்கு வா, வெற்றி வேண்டுமா அல்லாஹ்வின் பாதைக்கு வா. சைத்தானுடைய பாதையை தேர்வு செய்து விடாதே, அவனை தோற்கடித்து விடுவான் என்று தெல்ல தெளிவாக 6வது வசனம் 153வது வசனத்துல வந்துருச்சு. 6வது அத்தியாயம் 153வது வசனம். இப்போ எத்தனை பேர் இந்த வசனத்தை கேள்விகள் நம்ம உள்ளத்துல எத்தனை பேர் என்ன செஞ்சிருக்கோம்? பதிய வச்சிருக்கோம். இப்ப கேட்டுட்டோம், இனிமேட்டு அதன்படி நடப்போமா? எத்தனை வசனங்கள் ஜும்மா மேடைகளை கேட்கிறோம், பயான்ல கேட்கிறோம், வருஷம் ரமலான்ல கேட்கிறோம். எத்தனை வசனங்கள் உள்ளத்தில் பதிந்து நடந்திருக்கும். சாதாரண தொழுகைக்கு எத்தனை சுன்னத்துகள் தெரியாம போன சமுதாயம் இருக்கு. நம்ம சமுதாயத்திலே தெரியாது. சாதாரண தொழுகைக்கு எத்தனை சுன்னத்து, கடமையான தொழுகைகள் எத்தனை தொழுகைகள், எத்தனை ரக்காத்துகள், அதில் தவறு வந்தால் எப்படி செய்ய வேண்டும், நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன், நான் இப்படி நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி எண்ணங்களை எல்லாம் யார் போடுறான்? சைத்தான் உள்ளிருந்து போடுறான். அதில் நாம் வீழ்ந்து விடக் கூடாது என்று சொன்னால், இந்த ரமலானிலும் நாம் அப்படியே தான் சைத்தானின் ஊசலாட்டத்தில் தான் இருப்போம் என்று சொன்னால் எந்த பிரயோஜனம் கிடையாது. பொய்யான நடவடிக்கை, பொய்யான பேச்சை வைத்து அல்லாஹ் உடன் எதையும் எதிர்பார்க்கவில்லை, நோன்பை எதிர்பார்க்கவில்லை. நீங்க காலையில் விட பசியோடு இருந்தீங்க, அவ்வளவுதான். ஆனா ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், படைத்திறன் உங்கள் உள் இறையச்சத்தை பார்க்கிறான். அந்த இறையச்சம் வேண்டும் என்றால் படைத்திறனுடைய வார்த்தைகளை நாம் உள்ளத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் மனப்பாடம் செய்யணும், வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக சைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அந்த வழிமுறையை தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களை வழிகெடுக்க அவன் வருவான். ஒவ்வொரு நொடிகளும் உங்களிடம் வந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நீங்கள் சைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாக்கக்கூடியவரால் பாதுகாப்பு தேடக்கூடிய இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். அத்தகைய பகிரங்க எதிரியான சைத்தானை அவனை எதிரியாகவே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை உள்ளத்தில் பதிந்து ஆணித்தரமாக கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.